तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தர போகிறாரு. ஆகவே இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்லபடியாக அமைய போகுது. இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்தபடி பல கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்து வந்தார் சனி பகவான். இப்போது அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதனால பல விஷயங்கள் நல்லபடியாக மாறி நன்மைகள் பெருகும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். பணவரவுக்கு குறைவு இருக்காது. சேமிக்கும் எண்ணம் ஏற்படும். நாடாளுபவர்கள், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க நட்பு கிடைக்கும். குழந்தை பேர் வாய்க்கவில்லையே என வரிந்து கொண்டு இருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்க போகுது. மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம்லாம் செய்து முடிப்பீங்க. மகனுக்கு அயல்நாட்டில் உயர்கல்வி அமையும். பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க புது வழி பிறக்கும். பொது இடங்களில் சமூகத்திலும் உங்களின் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்தது சனி பகவான் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால டென்ஷன், கோபம், அலர்ஜி நீங்கும். சிலருக்கு செரிமான கோளாறு, நரம்பு பிரச்சனைகள் நீங்கும். எனினும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால பிள்ளைகளின் போக்கில் கவனம் செலுத்தணும். சில நாட்களில் தூக்கம் கெடும். பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். வாகனம் இயக்கும் போதும் சாலையை கடக்கும் போதும் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்திலேயே ராகு கேது பயிற்சியும் நடைபெறும்.
அந்த வகையில் ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் கவலை வேணாங்க. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லா அமையும். திருமண முயற்சிகள் விரைவில் சுபமாக நடைபெறும். மகப்பேறு உண்டாகும். புதிய நட்பில் கவனமாக இருக்கணும். இந்த ராசியை சேர்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் பெரிய கெடுதலையும் கொடுக்க மாட்டார். அனைத்து நன்மைகளும் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும். மிருக சீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் கூடும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கிடைக்கும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண்கள் பெறும் வகையில் சூழலாம் உருவாகும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு, அதாவது பிறந்த வீட்டு வழியிலிருந்து சொத்துலாம் கிடைக்க போகுது. வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் புகழும் உயர்வும் உண்டாகும். கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் பிரபலமாக இருக்க போகிறீங்க. பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரும். சிறு தொழில் செய்கிறவங்க அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடன் ஈடுபாட்டுடன் பணியாற்றுவீங்க. பணியிடத்தில் பணிகள்லாம் மழை போல குவியலாம். என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியது. சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கலாம். தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்தால் வெற்றி உங்களை தேடி நாடி வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க. இதன் மூலம் நட்பு வட்டம் விரிவடையலாம். ரிஷபராசி அன்பர்கள் சிலரின் மனதில் காதல் அரும்பு மலரலாம். திருமணத்துக்கு காத்திருந்தவங்களின் தக்க துணை கிடைக்கப்பெற்று கெட்டி மூலம் சத்தம் கேட்கலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். என்றாலும் உங்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவங்கள அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமோ வெளிப்படையான தகவல் தொடர்பு மூலமோ உறவுலாம் வலுப்படும். திருமணத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கலாம். கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இதனை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்து கொள்வது அவசியம். விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ளலாம். கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். என்றாலும் உறவு வலுப்பட்ட நீங்கள் உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கும். லாபஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கும். நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம். என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேணும். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக வரலாம். என்றாலும் கண்டிப்பாக அது சேரும். முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேணும். மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சியுடன் செயல்பட வேணும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்கணும். உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம். ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவாங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பாங்க. தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வாங்க. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க தங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேணும். மொத்தத்தில் இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம்.
அடுத்தது வந்து ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம். மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி, மிதிவண்டி, நீச்சல் அல்லது நடனப் பயிற்சி போன்றவை மேற்கொள்ளலாம். உண்ணும் உணவில் கவனம் செலுத்துவது அவசியம். பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடணும். அதிகமாக சாப்பிட்றதை தவிருங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்காக உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுங்க. மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கருமாரி அம்மன் கோயில் அல்லது நாக வழிபாடு இருக்கும் கோயில்களில் ராகு காலத்தில் இலுப்பை எண்ணெய் தீபமிட வேண்டும். மிருகசீரிடம், ரோகிணி ஆகிய நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமையில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம். குழந்தை வரம் வேண்டுறவங்க சஷ்டி விரதம் இருக்கலாம்.